அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அதோடு சேர்ந்து நம்முடைய இந்திய தாய்நாடு சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுகிறது. இந்த இருபெரும் விழாவிலே உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளும் அன்னையின் விண்ணேற்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பெருமகிழ்வு அடைகின்றேன். இந்திய நாட்டிலே நம் அனைவரும் நமது நாட்டிற்காக பாடுபட்டு இறந்து போன ஒவ்வொரு தலைவர்களையும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறுவோம். அவருடைய ஆன்ம இறைப்பாற்றிற்காக செல்வோம். அதே போல அன்னையின் மக்களாகிய நாமும் நமது வாழ்விலே தூய்மையை கடைபிடித்து அழியாமல் நமது உடலை பாதுகாத்து நாமும் இறைவனோடு சேர்வதற்கு இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக செல்வோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேர்கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையும் கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் வரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மேசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. King on high.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 15வது அதிகாரம் 20 இருந்து 26 முடிய வசனங்கள். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தருகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சியை செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்வுரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின் வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்றார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருவுடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறிய நினைத்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்கள்
வரங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்னையின் விண்ணேற்பு விழா வாழ்த்துக்களையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் திருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் அன்னையின் விண்ணேற்பு விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் பார்க்க முடியும். இது முடிச்சு பார்த்து எல்லாரும் வேற வேற வேலைக்கு போயிருக்கோம். ஆலயம் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி இறைவனின் வாழ்த்தை சொல்வதற்காக நம்மை அழைக்கின்றது. நம் தாய் மரியே, மாமரியே, மாசில்லாதவளே, நித்திய கண்ணையே, தூய்மையானவளே, இரக்கம் காட்டுபவளே, எங்களை எல்லாம் வழிநடத்துகின்றவளே என்று அன்னைக்கு 1000 சோத்திரவாளிகள் இருந்தாலும் அன்னையை புகழ்ந்து பாடுவதற்கு இது எதுவுமே சரி போதாது. ஏனெனில் நம் அன்னையின் ஆசிரியை பெறுகின்ற ஒவ்வொரு நாளும் அன்னையை நாம் நம்முடைய வாழ்விலே வெவ்வேறு வார்த்தைகளால் போட்டு துதைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்னையை ஒரு சில தோத்திரங்களால் நன்றி சொல்ல முடியாது. காரணம், அவளுடைய தூய்மையான அந்த உள்ளம் நம்மை வாழ வைக்கின்றது. அன்னையின் தூய்மையான உள்ளம் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கு என்பதற்கு இன்றைய விழா ஒரு சான்றாக இருக்கின்றது. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் ஒரு சுற்றுமடல் எழுதுகிறார், மோஸ்ட் பியூட்டிஃபுல் காட் அப்படின்னு. அந்த சுற்றுமடலிலே அன்னையின் விண்ணேற்றத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுதுகின்றார். எதற்காக அன்னைக்கு இந்த ஒரு விண்ணேற்பு என்று அதிலே பார்க்கின்ற பொழுது 2 காரணங்களாக அன்னைக்கு விண்ணேற்பு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அன்னை தன்னுடைய வாழ்விலே தூய்மையாக ஜென்ம பாவங்களால் உட்பவித்தார். இந்த உடல் அழிவு என்பது ஜென்ம பாவத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் உடல் அழிவு என்பது இருக்கின்றது. ஆனால் நாம் ஜென்ம பாவத்திலிருந்து போக்கப்பட்டு மீண்டும் நாம் புதுப்பிக்கப்படுகின்றோம். ஆனால் அன்னை பிறப்பிலிருந்து சரி, அன்னையின் பிறப்பிலிருந்து விண்ணேற்றம் அடையும் வரை அவர்கள் தூய்மையான அந்த ஜென்ம பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு அந்த உடலோடும் ஆன்மாவோடும் தினத்துக்கு செல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, இயேசுவின் தாயாக ஒரு கருவியாக தன்னையே இறைவனிடத்திலே அர்ப்பணித்தார். ஒரு மாபெரும் பிரச்சனை இதுக்குள்ளாக இருக்கின்றது என்று அறிந்தும், பல்வேறு கஷ்டங்கள் இருக்கின்றது என்றும் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. மாறாக இறைவனின் திருவுளம் என்பது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆகவேதான் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் இறைவன் கொடுத்த அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு மக்களை நல்வழி நடத்த இறைவனாம் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். இப்படி தூய்மையான வாழ்வும் ஜென்ம பாவங்களால் உட்பவித்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இறைவனுக்காக அர்ப்பணித்த ஒரு தாயின் பேர் பெற்ற மகிமையை தான் என்று நாம் காண்கின்றோம். ஆகவேதான் உடல் அழிவும் இல்லை, உள்ள அளவும் அழிவில்லை, ஆன்மாளவிலும் அழிவில்லாமல் அன்னை ஆண்டவரிடத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்று அந்த அன்னை மாசற்ற ஒரு நிலமாக இந்த உலகிலே இருந்தார்கள். காரணம், மாசற்ற அந்த உலகிலே இயேசு என்கிற விதையை விதைத்து ஆண்டவர் அதை 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பெருக செய்தார். அதன் வழியாகத்தான் இன்று நாம் அவருடைய மீட்பை நாம் ஒவ்வொருவரும் காலகாலமாக 2000 வருடங்களாக நாம் அனுபவித்துக் கொள்கின்றோம். இல்லை என்றால் அன்னை மட்டும் அந்த கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்கவில்லை என்றால் இன்று நமக்கு அந்த மீட்பு வந்திருக்குமா என்பது
சந்தேகமாக இருக்கலாம். இருப்பினும் ஆண்டவருடைய திருவிழா என்பது சரியான நேரத்திலே அன்னையை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு கொடுத்த இது ஒரு மாபெரும் பாக்கியத்தின் வழியாக அன்னையின் மக்களாகிய நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலத்தின் விளைவு, அந்த உன்னதமான அந்த நிலத்தின் விளைவிலிருந்து பொழியப்பட்ட ஒவ்வொரு விளைநிலங்கள் தான் நாம். அதிலே வாழ்கின்ற நாம் அன்னைக்கு ஏற்ற மக்களாக தூய்மையிலும் சரி நம்முடைய வாழ்விலும் சரி அன்னையின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவன் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பரிசுதான் இந்த விண்ணேற்பு என்பது. இந்த விண்ணேற்பின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். இந்திய நற்செய்தியிலே வாசிப்போம். இந்த தூய்மையற்ற உள்ளத்தோரை அன்னை சிதறடித்து விடுவாள். தூய்மையற்ற உள்ளத்தோடு இருப்பவர்களை அன்னை சிதறடித்து விடுவாள் என்று இதை நம் வாழ்விலே நினைவு கூற வேண்டும். எந்த இதயம் தூய்மையற்றதாக இருக்கின்றதோ செருக்குற்றவரை சிதறடித்து விடுவார். அப்படின்ற பொழுது இந்த பாவ நிலையிலே, சாவான பாவ நிலையிலே யார் இருக்கின்றார்களோ அன்னையின் புகழை சொல்ல முடியாது. சாவான பாவத்திலே யார் இருக்கின்றார்களோ ஜெபமாலை சொல்ல முடியாது. சாவான பாவத்திலே யார் இருக்கிறார்கள் அன்னையின் ஜெபமாலையை எடுத்தாலே சோதனைகள் பல வந்து அவர்களை தடுத்துவிடும். காரணம், நாம் சரியான தூய்மையான உள்ளத்தோடு இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பு. நான் எப்படிப்பட்ட மனநிலையை என்னுடைய வாழ்விலே அன்னையை போல ஒரு தூய்மையான நிலம் கொண்ட மக்களாக வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு புனிதர் சொல்வார் அழகா, you cannot pray rosary until you are holy. நீ புனித தண்ணீர் இல்லாமல் உன்னால் ஜெபமாலையை ஜெபிக்க முடியாது என்று ஒரு புனிதர் சொல்வார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கும் காரணம் அன்னையின் வழியாக கிடைத்த அந்த புனிதமான வாழ்வு ஒரே காரணத்தால். அந்த புனிதத்தை நம்முடைய வாழ்வுகளை என்றென்றைக்கும் நினைவு கூர்ந்தோம் என்றால் அன்னையை போல நாமும் அவருடைய பிள்ளைகளாக வாழ தூய்மையான நிலைமைக்கு உயர்த்தப்படுவோம் என்பதற்கு இன்றைய வாசங்கள் சான்றாக இருக்கின்றது. இரண்டாவது சுதந்திர தின விழா. ஆனந்த விண்ணேற்பு, ஆனந்த சுதந்திரம். இந்த சுதந்திர தினத்தின் அன்று நாம் பல்வேறு தலைவர்களை நினைவு கூற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நமக்காக ரத்தம் சிந்தி தியாக வாழ்வு வாழ்ந்த ஒவ்வொரு தலைவரும் ஏதாவது ஒன்றை இந்த உலகத்தில் விட்டு சென்றார் என்றால் மனிதர்களாக நமக்கு அவர்கள் சிந்திய ரத்தத்தின் சுதந்திரம் தான். இந்த அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் காலாகால 78வது சுதந்திர தினத்தை கொள்கிறோம். 78 வருடங்களாக அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த சிறு சிறு வேலைகள் தான், தியாகங்கள் தான். அவர்களுடைய வாழ்விலே அவர்களை பற்றி எண்ணவில்லை, மாறாக தன்னலத்தை நாடாமல் சுயநலத்தை நாடாமல் மனிதர்களாக நம்முடைய வாழ்வை மட்டும் எதிர்கொண்டு நமக்காக விடுதலை பெறுவதற்கு போராடினார்கள். இந்த அவர்களை நினைத்து பார்த்து நன்றி கூறி மதிப்பு பெறக்கூடிய அளவிலே நாம் அவர்களை போற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு நாள் தான் இந்த சூழ்நிலை. ஆனால் இவற்றையெல்லாம் பகிர்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு காரியம், சுதந்திரமான இந்த உலகிலே சுதந்திரம் என்பது எனக்கு இருக்கின்றதா? அதைத்தான் சிந்திக்க. சுதந்திரமான உலகிலே சுதந்திரம் எனக்கு இருக்குதா அப்படிங்கிறது. சுதந்திரம் சிந்தனையிலே, சுதந்திரம் உள்ளத்திலே, சுதந்திரம் என்னுடைய வாழ்விலே, சுதந்திரம் என்னுடைய செயல்களிலே, வேலைகளிலே எல்லாம் இருக்கின்றன. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் ஏதாவது கேட்கிறேன்னா நீங்களா தன்னிச்சையை செயல்பட முடியுமா? கணவனை அறியாமல் மனைவி, மனைவி அறியாமல் கணவனும் செய்ய எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகளும் செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்களும் எந்த ஒரு காரியமும் நிலையான ஒரு சுதந்திரமாக இருக்க முடியுமா? ஆனா அது ஒண்ணு கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவு உங்களிடத்தில் இருக்கின்றது. ஆனா இந்த சுதந்திரமான உலகிலே நான் சுதந்திரமாக இருக்கின்றேனா என்பது சில நேரங்களிலே இல்லைதான். பல்வேறு பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நடக்கின்ற எல்லா செயல்களையும் பார்க்கின்றோம். மக்கள் பல்வேறு வேதனைக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் இன்றைய சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக வயநாட்டிலே எத்தனையோ மக்கள் முன்னேற்பாடாக செய்கின்ற ஒரே இரவிலே அவர்களுடைய சுதந்திரம் முழுவதும் கனவாக போய்விட்டது.
இன்றைக்கு நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் அழைப்பு என்றால் நம்மை கட்டி காத்துக் கொள்கின்றார். இந்த சுதந்திர தின விழாவிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல இறந்து போன சகோதரர்களுக்காக செபிக்க வேண்டும். மேலும் உங்களுடைய வாழ்விலே உங்களால் முடிந்தவரை மற்றவர்கள் சுதந்திரத்தை கொடுத்து வாழ வைக்கும்படியாக இறைவனிடத்தை மன்றாடுவோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.
விளங்குகின்றது. ஏனெனில் எங்களெல்லாம் ஒன்றாயும் திருமகனுக்கு சொல்லக்கரியா முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் நடைபெறாமல் காத்து மிக பொருத்தமே. ஆகவே திரளோடு வந்து சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் நடந்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையுமே படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடிய புதிய தகுந்தவர்கள் எனக்கு ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும்.
என உண்மையை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் பீட்டரவே, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவதற்கும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகமொழியினுள் வைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நிலையிலே எங்கள் நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அன்பு ஆண்டவர், அவர்கள் எங்களுக்காய் செய்த தியாகத்தின் வழியாக மென்மேலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆன்ம இறைப்பாற்றிக் கொண்டு காத்தருளும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரம் வருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவிட தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுக்கின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். Thank you.
மரியின் கருவிலே தாங்கிய மாபெரும் தெய்வம் நமக்காய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தியாகம் செய்து ஆண்டவரின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தனை காத்து நிலை வாழ்வதற்காக One
அன்புக்குரிய மறைக்கல்வி குழந்தைகளே, உங்களது டெய்லி அட்டண்டன்ஸ் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொடியேற்றிய பிறகு எல்லாம் முடிந்த பிறகு ஆனந்த நடனத்தில் கொடுத்து செல்லுபடியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது கொடிமரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இந்திய மணல் காட்டுக்குள் இந்தியாவுக்குள்ள மணல் காடு இருக்கு கேள்விப்படும். மணல் காட்டுக்கு இந்தியா முழுவதையும் கொண்டு வந்து சேர்த்த நிறைய உள்ளங்கள் நேற்று இரவு அந்த கோலம் போடுவதற்கும் அந்த இந்திய மேப்பு வரைந்து ஒரு மாபெரும் அழகிய இந்திய மேப்பு வரைவதற்கும் உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே அதில் பங்கெடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பங்கு மக்கள் ஆகியோருடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி. அதேபோல திருப்படை முடிந்த பிறகு நம்முடைய தேசிய கொடியாக ஏற்றப்படும். அதன் முடிந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்படும். இனிப்புனா சின்ன சாக்லேட் தான் கொடுப்போம். அதுதான் அது பெரும் இனிப்பு தான்.